முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே. விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே. சத்யா பாத்துச்சுன்னா அவ்வளவுதான் பயமா இருக்கு. சத்யா பாத்துச்சுன்னா பண்ணுன்ட்டு சொல்லிரும். அதெல்லாம் ஒரு ஆளு அதுக்கு பயந்துகிட்டு இருக்க. அவ்வளவுதான். நீங்க எப்படியே கிளம்பி நான் அப்படி நடந்து போறேன். வீட்டுக்கு சரி மணி சரி, என் ஆச்சு. பதட்டமா இருக்க. அம்மா ஏசுவாங்க. நீங்க போங்க. சரி சரி போ. சரி பாத்து போங்க. போ. சரி பாய். சரி சரி, கையை அவ்வளவுதானே. விடுங்க. கை விடுங்க. அண்ணன் பார்த்தானே ஏசுவாரு. கையை விடுங்க. சரி சரி, அவ்வளவுதானே. சரி போங்க. ஒண்ணுமே இல்ல. இல்ல இல்ல நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். போங்க. இதுலயே இது பண்ணு. பாய். சரி பாய். மா மாறா, ம் அடிக்கடி கதவு தட்டிட்டு வர. ஏய், இவன் எங்க படிக்கிட்டு இருக்கான்? நாயா. டேய் டேய் இதுடா டேய். டேய் டேய். சொன்னா கேளுடா. ஏய், என்னது? என்ன அதான் பண்ணிட்டு இருக்க? நாயா. என்ன? நாயா. ஓ உன்னை நம்பி வீட்டுல விட்டுட்டா எங்க அக்கா விட்டு ஓட்டிருக்கியாடா? ஏய், விட்றா, பேசிக்கிட்டு இருக்க நீ. பொறுமையா இருடா. சொன்னா விடுங்கம்மா. கேளுடா. ஏய், பொறுமையா இருக்கிறியா? என்னது? நாயா. நம்பி வீட்டுல விட்டு எப்படியா நான் விட்டுருப்ப? அதெல்லாம் பேசியாச்சு. கொஞ்சம் இப்ப பொறுமையா என்னடா பேசு- இருடா. இவள என்னடா பேசுறது? முதல்ல இவங்க யாரு வீட்டு விட்டு விடுது? நான் தான் வர சொன்னேன். ஏதோ பண்ண தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. பரவாயில்ல. இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டா டேய் பண்ணத பண்ண வந்துருமா? டேய் மன்னிப்பு கேட்கும்போது எங்கடா பெட்ட சொல்றியா? அது எங்கடா போ? நம்மள தவிர வேற யாரு இருக்கு அதுக்கு? அப்புறம் என்ன செய்யறதா வந்துருச்சுல்ல. அப்புறம் ஏன் இப்ப வேற அடிக்க சொல்றியா? ஆமா, அப்படியே விடுங்க. விட்டுக்கிட்டே இருங்க. ஓடி போனதுனால வீட்டுக்குள்ள சேர்த்துக்குங்க. இதனாலதான் இந்த குடும்பத்தை விட்டு விலைக்கு போனேன். குடும்பமா அது? சை, இன்னொன்னு இருக்கு. அதை எப்ப ஓடி போவான்னு தெரியல, அதையே கொண்டு சேர்த்துக்குங்க. அதெல்லாம் ஒரு குடும்பம் சொல்லி நான் நிக்கிறேன் பாருங்க. ஹூ. அப்படி பேசிட்டு இருக்கோமா? வேற என்னதான் பண்றது? அக்கா, நீ ஏதோ இதெல்லாம் பெருசு படுத்திக்காத. ஓடு ஓடு ஓடு. இப்ப என்ன செய்யறது? உன் தம்பி தானே. அதெல்லாம் நீ அப்பயே யோசிச்சிருக்கணும். அவன் பேசுறான், அவ்வளவு பேசுறானா அது காரணம் நீ தானே. ஓடு ஓடு ஓடு. பரவாயில்ல ஓடு. அதெல்லாம் நாளா நாளா சரியாயிரும். ஐயா நீங்க மனசுல ஒன்னும் வச்சுக்காதீங்க ஐயா. ஓடு 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 ஓடு. என்ன சொல்லணும் அவரே சொல்லிட்டு போறாங்க. அதுதான் என்ன செய்யறது? ஓடு ஓடு. சரி ஏன் வேலை பாருங்க ஐயா. என்ன டிராமாவா? வந்துட்டு அவன் பங்குக்கு இந்த வீட்டுல எல்லாத்தையும் அழுவ வைக்கிறதே நீதாண்டி. ஆமா நீங்க வந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷமா வச்சிட்டு இருக்கீங்க. நாங்க வந்து ஆரம்பத்துல நான் கேட்கும் போது எல்லாத்துக்கும் செல்லம் கொடுத்து எல்லாத்தையும் மறைச்ச. இன்னைக்கு எல்லாம் வளர்ந்துருச்சீங்க. நீ பண்ற கூத்து. ஆமா யா நீ வேலைக்கு போயிட்டு நிறைய சம்பாரிச்சு கொண்டு போட்டீங்க வீட்டுல. அதனால நான் பண்ண கூத்து என் பிள்ளைங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருந்துச்சு.
அன்னைக்கு எல்லாம் என் பேச்சை கேட்டிருக்கணும். நீ தானே கொடுத்த. எப்படி சார் உங்க பேச்சு எப்படி கேட்டிருக்கணும்? நான் சொல்லும் போது யாரும் கேட்க மாட்டீங்க. என்னைய குடிகாரன்னு நீங்க. சொல்லிட்டு இந்த குடும்பத்துக்கு எல்லாம் நீ பண்றதுடி. எல்லாம் நீ பண்றது. எல்லாம் இருந்திருக்கும் அந்த வீடு தெரியுமா? எல்லாம் நீ பண்றது. என்ன வரைக்கும் அடிப்பீங்க? நான் சொல்றேன், நான் தான் கெட்டவன். அம்மா இந்த பிள்ளைய யாரும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏசுற வேலை வச்சுக்காதீங்க. சொல்லிட்டேன். எந்த வேலை பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்கு. உங்க அப்பா உங்க மேல ரொம்ப அக்கறை. அப்புறம் என் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? பார்த்து நான் அக்கறை நீ என்ன? சரியான கல்லூரி வாங்க. நீ சொல்றேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் என் பேர் நீ தான் இருக்க. ஐயோ ஆ. உங்க மேல அக்கறை உள்ள மனுஷன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பா கூட வாழ்ந்துருக்கானே. பயங்கரமான நீ. ஏய், ரொம்ப பேசாத சொல்றேன். பிள்ளை யாராவது ஏம்மா, ரொம்ப பேசாத. சரி முதல்ல சரி தேடி என்ன பேசிட்டு இருக்கா? என்ன பேசிட்டு இருக்க நீ? சரி போங்க எந்த நேரம் பார்த்தாலும் அந்த பிள்ளைய போய் பேசிட்டு. சரி ஸ்டெடியா நில்லுங்க. ஒரு இடத்துல நின்னுட்டு அப்புறம் பேசுங்க. நீ உட்காருங்க. நிக்கவே முடியல, இவருக்கே தள்ளாடுது. ரொம்ப நல்ல மனுஷன் பேசுறாருயா. ரொம்ப நல்ல மனுஷன் பேசுறாரு, கேளுங்க. என்ன நிக்க முடியாதாடா? ரொம்ப நில்லுங்க, நில்லுங்க, அப்படி நில்லுங்க. போங்க பேசாம. அடிக்கணும் மூஞ்சில. பாரு ஆளே மூஞ்சிய பாரு. பேச்சு பேரு இந்த பேச்சு பேசுறது. என்னமோ சம்பாதிச்சுட்டு குடும்பத்தையே பாத்துட்ட மாதிரி பேசுறது. சரி, மாமியார் வந்து பத்திரிக்கை கொடுத்தாங்களா? ஆமா வந்தாங்க இன்னைக்கு. ஒண்ணுமே சொல்லல, எங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல. அவங்க பாட்டி கட்டி கொடுத்துட்டு போறாங்க. கொடுத்தாங்க தானே, விடுங்க. சரியா? சரி இந்தாங்க, குடிமணி வாங்கியிருக்கேன், டேய் போட்டுருங்கம்மா. எங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லல, கூப்பிடல. எங்களுக்கு என்ன பிடிக்கும் கேட்டா நிப்பாட்டி வாங்கிட்டு வந்தியாடா? பாட்டுங்களா? என் காசு தானே கல்யாணம் பண்றேன். எது கொடுக்குறோம் வாங்கி கொடுக்குறோம், அதை போட்டுட்டு வாங்க. சரியா? எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? வாங்கிட்டு வந்தியா? போட்டுட்டு வாங்க. பணக்காரன் மருமகன் ரொம்ப முக்கியம் இது. அவன் என்ன செஞ்சுட்டு போறான்? ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே கேட்காம அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்பனுக்கு ஒரு தண்ணி போறான். வாங்கிட்டு வரணும்ல, எவ்வளவு பிள்ளையா? நீ நல்லா அப்ப நல்லா வேலை செய்யற. எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சிச்சு? எத்தனை மணிக்கு வர நீ வீட்டுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்ல பேசிட்டு தான் நடந்து வந்தோமா. ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வந்தா இவ்வளவு தான் வருவியா நீ? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு தான் வந்தோம். நான் பாத்துட்டு இருக்கேன். வர வர நீ செய்து எதுவுமே சரியில்லை தேனே. சரி பெரிய வந்துட்டு போனுச்சு. அண்ணா உங்க அண்ணா ஆசையா நம்மளுக்கு துணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாரு. என்ன வாங்கிச்சு நம்மளுக்கு? ஒண்ணுமே கேட்கல, அவன் பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே வாங்க வரடி போக போற ஒரு இதுல கொடுத்துட்டு போறான் அவனக்காரன். சரிம்மா நான் போட்டு பாக்குறேன். சரிம்மா. என்னடா கதை நீனு? ஜாமாவை அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு என்னடா கதை? என்னதான் கதை? எபிசோடு தான் பெட்டிக்கு இருக்கான். என்னடா கொஞ்சம் பொருள் அடிச்சிருக்க, இந்த கோயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் நீ பாரு, ஒரு இடத்துல நிக்க முடியாம ஜாமா அடிச்சுட்டு என்னடா பண்ற? எனக்கு இன்னைக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், லாலிபாப் எல்லாம் வேணும். கண்டிப்பா வாங்கி தரேன் சையா. அண்ணே கிஷன், டேய் கிஷன், என்னடா இது? என்ன இது? என்ன இதெல்லாம்? என்னடா ஒண்ணு இல்லங்கடா. டேய் என்னடா? என்ன நடக்குது? என்னடா நடக்குதுங்க? என்னடா ஒண்ணு இல்ல சொல்ற? என்னடா இதெல்லாம்? என்னது சொல்லு கிஷன், என்ன நடக்குது? என்ன செய்யற? டேய் என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா. பெத்த வயிறு பத்திக்கடி எரியுதுடா. என்னடா பண்ணீங்க என் பிள்ளைய? சொல்லுங்கடா. என்னடா ஊடுங்க சொல்ற? டேய் கிஷன் என்னடா பண்ண? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? டேய் ஏன்டா நீ இப்படி இருக்க? என்னடா பேசாம இருக்கீங்க? என்னடா செஞ்சீங்க என் பிள்ளைய? சொல்லுங்கடா. ஏய் ஆண்டி சும்மா எங்க கிட்ட கத்திட்டு இருக்காது ஆண்டி. உங்க பிள்ளைய பாருடா என்ன சொல்றாங்க கிஷன். என்னடா என்னடா நடக்குது? டேய் கிஷன் ஏன்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்கற? ஏன்டா சொல்லு, ஏன்டா இந்த மாதிரி? என்னடா விடுங்க சொல்ற? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நாசமா தான் போவீங்க. படிக்கிற
வயசுல இந்த மாதிரிலாம் செய்யறீங்களே என்னடா உங்க பிள்ளை வந்து பாப்பாளா இல்ல வேற தொட்டற பாப்பாளா இல்ல அவளுக்கு தெரியும் என்ன பண்றாங்க. என்னடா இது இப்படி பேசுறாங்க கிஷன்? இந்த குடிக்கலனா மாதிரி கூட்டி போங்கக்கா. என்னடா பாரு எப்படி பேசுறாங்க? ஸ்கூல் படிக்கிற வயசுல இந்த மாதிரி நடந்து எப்படி கட்டுப்போ வச்சிருக்கீங்கடா? நல்லா இருப்பீங்க சொன்னீங்க. கூப்பிட்டு கொடுக்கலான்டி அவளா தேடி வரான். என்னடா தேடி என்ன வரா? பண்றது? என்னடா கிஷன்? வாடா வீட்டுக்கு போலாம். நீ வாடா வீட்டுக்கு. ஏய் கிளம்பிடுறா டேய். நான் வந்து படிக்கிற வயசுல போயிட்டு இந்த மாதிரி ஆளுங்க கொள்ள சேர்ற. கதை இல்லடா, நீ என்ன பண்ணிரு மஸ்தான் எனக்கு கால் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி கிஷனோட அம்மா இந்த மாதிரி இருந்து டாட்டா பண்றாங்கன்ட்டு. அடிச்சுட்டு அவன்கிட்ட குடுறா. மஸ்தான்ண்ணா என்ன சொன்னாருங்கண்ணா? இல்லோண்ணா கிஷன் அம்மா வந்து எங்களை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்கண்ணா. அவன் பொருள் அடிச்சு அவன் மாட்டிக்கிட்டா. ஊன்னு எங்களை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னண்ணா இதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கானுங்க போல நமக்குன்னு. அவன் பொருளை போட்டுக்கிட்டு எங்க இருக்க வேலை கூட ஓடல. எங்க கிட்ட பொருளை போட்டுட்டு சேட்டை இந்த மாதிரி வேலை ஓடாது மஸ்தானே. தலைவலியில எல்லாம் வச்சுக்கிட்டு வேற வேலை பார்த்துவோம். அதானே வேற ஆளை பார்த்துப்போம். நமக்கு என்ன பயணங்க இல்ல, நம்மளே தேடுவோம். ஒன்னு மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியாதுண்ணே. ரேட்டு கம்பத்தை எப்படின்னா பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லா வச்சு லாக்கியே இல்லைண்ணே. என்னடா பாருடா, தங்கச்சி பத்தி கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியாடா? சொல்லு மா. என்னது மாதிரி இன்னும் மூக்குல வெள்ளை கலர்ல இருக்கு. நான் என்ன சொல்ல? தங்கச்சி இப்படி கேட்க நான் என்னடா சொல்ல? சொல்லுடா, நான் என்ன பண்ண சொல்லு. ஏன் கிஷன் இந்த மாதிரிலாம் பண்ற? தங்கச்சி பத்தி கொஞ்சம் கூட நீ யோசிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரிலாம் செஞ்ச கிஷன்? தங்கச்சி பத்தி கொஞ்சமா யோசிச்சு பார்த்தா நீ இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேடா கிஷன். அச்சம்மா வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம் பெரிய பையனுக்கு. சந்தோஷம் சந்தோஷம், ரொம்ப நல்லது. வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டு என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு வேண்டிக்குங்கம்மா ஐயா கிட்ட. முதல் கல்யாண பத்திரிக்கை உங்களுக்கு தான் வைக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அதான் இழுத்துட்டு வரோம் மழையில. ரொம்ப சந்தோஷம். முதல் பிடிங்க அச்சம்மா பத்திரிக்கைய. ஐயா கருப்பா, இது என்னப்பா சோதனை? சக்தி நீ உள்ளப்பா. ஐயா கருப்பா, இது என்னப்பா சோதனை? ஐயா இந்த திருமணம் எனக்கு காத்து இருக்குது. நீதான் தைரியமா இருக்கு. என்னமா இது? இப்பதான் ஒரு நல்ல காரியம் நடக்க போது நான் சந்தோஷப்பட்டு இருக்கிறேன். இப்படி சொல்றீங்க, நான் என்ன பண்ணுவேன்? நீதான் தைரியமா இருக்கணும்ப்பா. இதெல்லாம் வந்து வாழ்க்கை எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல அச்சம்மா. எனக்கு தைரியமா தைரியத்தை சொல்லிட்டு நீ தைரியமா இருந்தாங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு. ஆனா நான் அந்த கடவுளை நம்புறேன். கைவிட மாட்டாரு. நீ என்னைக்கு ஒன்று கைவிட சோதனை வந்தாலும் கண்டிப்பா சரிம்மா. என்னடாச்சு? என்ன சொன்னா? இல்லடா அவசரமா இருக்கு. இல்ல அப்படிதான் ஒண்ணும் இல்லம்மா. இல்லடா பயமா இருக்குடா. அவங்க எல்லாமே நல்லதா நடக்கும் தான் சொன்னாங்க. நீங்க என்ன தேவையில்லாத யோசிக்கிறீங்க? பயமா இருக்குடா. கோயில் வாசல்ல இப்படி விழுந்துருக்கு. கோயில் வாசல்ல தானே விழுந்துச்சு, வேற எங்கேயும் விழுவல. கடவுள் இருக்காரு, எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. நிஜமாவாடா? பயமா இருக்கு. சொல்றேன்ல வாங்க. ஐயோ, நல்ல காரியம் சொல்லி வந்து கொடுத்துட்டேன். மனசு இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. வாங்க.
அண்ணா 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 எல்லாவற்றுக்கும் தாங்கி நின்றவன் தன்னையே தன் மனதில் ஒதுக்கியவன் அண்ணா 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 பட்டு போன மனசு பார்க்க யாரும் இல்ல அண்ணன் என்பதாலே அவன் வலிக்கு பெயர் இல்ல சத்தியவல்லு கடையில போய் அப்பாவுக்கு 2 த்ரோ வாங்கிட்டு வாயா. பெரிய த்ரோங்க, சின்ன த்ரோ தண்ணி அது இல்ல, பெரிய த்ரோ. அப்பா இருக்கிற வீடு நீ எடுத்துக்கியா. ஆனால் பொறுப்பில்லை, அம்மா சொன்ன சொல்ல யாரும் மதிக்கிறதில்லை. தம்பி செய்யும் வேலையெல்லாம் சட்டத்துக்கு வெளியே, அக்கா கொண்ட காதல் கண்ணீரே துணை கடைசில. அண்ணி வந்த நேரம் அந்நியனானா, தங்கை கொண்ட காதலோ நண்பன் பகையானா. உறவுன்னு சொல்றவங்க உதவி கேட்டாலயலானா. தம்பி தவறு பண்ணினாலும் தங்கை உடைஞ்சாலும், அக்க குடும்பத்தை பங்கு போட்டாலும் அப்பா உறவாடி கேட்டாலும், ஓட்ட வைக்க அண்ணன் உண்டு. அண்ணன் உடைஞ்சாயா அண்ணன் பக்கம் உண்டு. அண்ணா 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 அண்ணா. இல்லையா அவங்க? சரி. பட்டு போன மனசு பார்க்க யாரும் இல்ல அண்ணன் என்பதாலே அவன் வலிக்கு பெயர் இல்ல. சீக்கிரம் எடு எடு சீக்கிரம் எடு எடு. அவன் கடக்குற, நீ முத எடு. சீக்கிரம் கதையா இருக்கு. சரி சீக்கிரம் போ. படிச்சு சொன்ன இதெல்லாம் வேணான்னு
வந்துட்டா பாரு ஒப்பாரி வைக்கிறேன். உலகத்துல யாரும் சாவாத மாதிரி. விடு விடு விடு, உனக்கு தெரியாதுடி, நட்டிக்கோங்க. விடு. நான் சொன்னேன் பேசி கேட்காம எப்படி ஆயிடுச்சு பாரு. பிரியா, ஐயோ ஏ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டியா? நான் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் அடிச்சேன், போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சேன். நான் வந்துட்டேன். வேணாம் படிச்சு படிச்சு சொன்னேன். இப்ப பாத்தியா அவள நிலைமைய? நான் எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் வேணாம் வேணாம், நீ பேச்ச கேட்கவே இல்லை. இப்ப பாரு. ஐயோ என்னால முடியல, என்னால பார்க்க முடியல. நீ விடுங்க விடுங்க, அழுவாங்க அழுவாங்க. அநியாயமா ஒரு உயிர் போச்சு. வா கிளம்புவோம். அதான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாங்க, பாத்துக்கோங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குவா. அதான் வா கிளம்புவோம். என்ன நம்பளுக்கு